பேச்சுவார்த்தைகளை நடத்தியதற்கு பிறகு சற்று நேரத்துக்கு முன்பதாக பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் கிளம்பி மஸ்கட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார், ஒமானுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஈரான் தன்னுடைய நாட்டுக்குள்ள தொடர்ந்து மொசாதுடைய உளவாளிகளை கைது செய்து வருகிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக உளவு வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களை, குறிப்பாக துபாய் உள்ளிட்ட யுஏஇக்கு இந்த ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக 20 தொடக்கம் 30% வரைக்கும் பொருளாதார இழப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அதாவது அணு ஆயுதத்தை அந்த 5 ஆண்டுகள் தயாரிச்சிருவாங்க. எனவே இனிமேல் ஈரானை அணு ஆயுதம் தயாரிப்பதை விட்டும் யாரும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்கிற சூழல் தற்போது பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தங்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 197வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியினுடைய தைரல் பலா நகராட்சியினுடைய நகராட்சி தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 70,000 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தாலும் 50,000க்கு உட்பட்டவர்கள் தான் வாக்களிப்பிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த வாக்களிப்பு விகிதம் என்பது உச்சகட்டமானது என்று பாலஸ்தீன அதிகார சபை தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தலினுடைய முடிவுகள் இதுவரைக்கும் வெளியாகல. ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அல்லது நாளைய தினம் இந்த முடிவுகள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேர்தலை நேரடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் போட்டியிடவில்லை, அவர்களுக்கு ஆதரவானவர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த சூழல்ல இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆளில்லா விமானங்கள் காசாவினுடைய சில பகுதிகள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 7 அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை, பகிரங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முன்னெடுப்பு பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே நடைபெற்று வந்தது. குறிப்பாக நேற்று இரவு இஸ்லாமாபாத்துக்கு அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இறங்கியிருந்தார். இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபை சந்தித்து பேசியிருந்தார். அதேபோன்று பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பேச்சுவார்த்தைகளை நடத்தியதற்கு பிறகு சற்று நேரத்துக்கு முன்பதாக பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் கிளம்பி மஸ்கட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார், ஒமானுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஓமான்ல இருந்து பேச்சுவார்த்தைகளை முடித்ததற்கு பிறகு அவர் ரஷ்யாவுக்கு போவார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைய தினம் ஈரான் தன்னுடைய நாட்டுக்குள்ள தொடர்ந்து மொசாதுடைய உளவாளிகளை கைது செய்து வருகிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக உளவு வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மூத்த மொசாத் உளவாளி ஒருவனையும், அதே போன்று ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக உளவு வேலைகளில் ஈடுபட்டதாக கூறி 15 மிக முக்கியமான ஆதரவாளர்கள் உளவாளிகளையும் இவனோடு சேர்த்து தட்டி தூக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய உளவுத்துறை, ஐஆர்ஜிசியினுடைய உளவுத்துறை இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானின் பல பகுதிகளிலும் சுற்றி வளைப்பு தேடல்களை ஈரானுடைய ஐஆர்ஜிசி தொடர்ந்து முடுக்கிவிட்டிருக்கிறது. ஓரிரு நாட்களுக்குள்ளாக 240க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஒருவன் பட்டிருக்கிறான். ஈரானை பொறுத்தவரையில நாட்டுக்கு தேச துரோக வேலையில யாராவது ஈடுபட்டாங்கன்னா அவங்களை உடனடியாக தூக்கிலே தொங்க விடுகிற வேலையை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. மேபி இந்த 15 பேரும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக தூக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். ஈரான் அதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த மாபெரும் மோதல், ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய இந்த யுத்தத்தில் ஈரான் பதிலடி தாக்குதல்களாக அமெரிக்கா இஸ்ரேலிய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக இஸ்ரேல் மேல அகோரமான தாக்குதல்களை நடத்திய ஈரான், அதே நேரம் அமெரிக்காவினுடைய தளங்களாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கிற துபாய், கத்தர், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடைய தளங்கள் மேல தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதை தாண்டி ஹொர்முஸ் நீர்நிலையை இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த ஹொர்முஸ் மூடப்பட்டிருப்பதால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக வளைகுடா நாடுகள்
மிக கடுமையான பொருளாதார பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலும் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்ஃப்ல சவுதி அரேபியா பிளஸ் ஓமான் கல்ஃப் கண்ட்ரிஸுக்குள்ள வர மாட்டாங்க. அவங்க இணைச்சு தான் வச்சு கல்ஃப் என்ற கண்ட்ரிஸுக்குள்ள இணைச்சு வச்சிருக்கிறாங்க. கல்ஃப்னு பார்த்தீங்கன்னா அவங்க வர மாட்டாங்க. ஆனால் நாங்களாம் கல்ஃப் கண்ட்ரிஸுங்கிற ஒரு கோலேஷனுக்குள்ள வரும்போது ஓமானையும் சேர்த்துக்கிடுவாங்க. ஓமான் பிளஸ் சவுதி அரேபியா இந்த ரெண்டையும் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளுமே கல்ஃப் கண்ட்ரிஸுக்குள்ள கடுமையான பொருளாதார இறுக்கத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வருவாய் இன்மையை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். ஓமானை பொறுத்தவரையில் ஓமான் நேரடியாக ஹொர்முஸுக்குள்ள வரமாட்டாங்க. அதனால் அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி வளமை போன்று நடைபெற்று வருகிறது. சவுதியை பொறுத்தவரையில் சவுதியினுடைய பெரும்பாலான பகுதிகள் ஹொர்முஸுக்குள்ள வராது. 30% தான் பெரும்பாலும் ஹொர்முஸுக்குள்ள வரும். மற்ற பகுதிகள் எல்லாமே செங்கடல் பார்டர்ல தான் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. எனவே சவுதிக்கும் இது பெரிய அளவில் இழப்பு கிடையாது, 30% இழப்பு தான் இருக்கிறது. மற்ற எல்லா நாடுகளுக்குமே பாரிய இழப்பாக இது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல, குறிப்பாக துபாய் உள்ளிட்ட UAEக்கு இந்த ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக 20 தொடக்கம் 30% வரைக்கும் பொருளாதார இழப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. வளமையானவர்களுடைய பிசினஸ்ல இருந்து இந்த இழப்பு ஏற்பட்டு வருகிறது என்று UAEனுடைய சென்ட்ரல் பேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் கத்தர், குவைத், பஹ்ரைன் இந்த நாடுகளுடைய வாராந்த வருவாயை கணக்கிலிட்டு பார்க்கும்போது சுமார் 80% இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். மற்ற நாடுகளை விட கத்தரும் குவைத்து, பஹ்ரைன் ஆகிய நாடுகள் தான் மொத்தமான இழப்பை சந்தித்து வருகிறார்கள். 80% வாராந்த வருமானத்தினுடைய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. எனவே இதற்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு என்னன்னு கேட்டால், ஹொர்முஸை திறப்பது, ஈரான் போடக்கூடிய நிபந்தனைகளுக்கு அமெரிக்காவை மண்டியிடச் செய்வது. இல்லைன்னு சொன்னால் ஈரான் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாடுகளுக்கெல்லாம் பெரிய சிக்கலாக அது மாறும் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில தான் சர்வதேச நாடுகளும் ஹொர்முஸ் நீர்நிலை திறக்கப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுகிற பணியில் நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் அதை எப்போ திறப்பானுங்கிற கேள்வியே இருக்கிறது. திறந்ததுக்கு பிறகுதானே அதில் நாங்கள் கலந்துக்கிறோம்ங்கிறத அறிவிக்கணும். ஆனால் இன்னைக்கு ஜெர்மன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர்களுடைய கன்னி வெடி அகற்றக்கூடிய கப்பல் 40 பேரை கொண்ட கப்பலை நாங்கள் ஹொர்முஸுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் சேர்ந்து உங்களோட அந்த கன்னி வெடிகளை அகற்றுகிற பணியில் ஈடுபட்டுக் கொள்வோம் என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் டர்க்கியும் இன்னைக்கு நாங்களும் கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் பொதுவாக ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹொர்முஸை திறக்கணும்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் யாருமே வர தேவையில்லை, நாங்கள் வச்சதை நாங்களே எடுத்து விட்டுருவோம், எங்களுக்கு தெரியும் எங்க வச்சிருக்கிறோம்னு, அதை எப்படி எடுக்கணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும், வெச்சவைங்களுக்கு எடுக்க தெரியாதா, எனவே அதை நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்க வரப்போறோம் நீங்க சொல்றதுக்கு நன்றின்னு இருக்கிறாங்க. நீங்க வரப்போறோம்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நன்றி, ஆனா திறக்கிற வழியை பாருங்க, அமெரிக்காக்காரன் நாங்க சொல்றதை கேட்க சொல்லுங்க, நாங்களே அதை எடுத்து விட்டுருவோம் என்று சொல்லி இன்றைக்கு பதிலடியை ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் பாகிஸ்தானுடைய அதிகாரிகளை சந்தித்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறோம்னா, வளமையான செய்திகளில் ஈரான் பாகிஸ்தானோட மத்தியஸ்தம் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுங்கிறது பிரபலமானது, அதுதான் 80% விஷயம்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ஈரான் பாகிஸ்தானோடு மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவோடு தொடர்பு படுத்தவில்லை. ஓமானை வைத்தும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, மேலதிகமாக மாஸ்கோவை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரஷ்யாவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது. ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் காலாகாலமாக கடைபிடிக்கிற ஒரு வழிமுறை இருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவும் நடத்துகிற பேச்சுவார்த்தைகளில் 180% செய்திகளை வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன பேசியிருக்கிறோம், என்ன எக்ரிமெண்ட்டுக்கு போகிறோம், என்ன மாதிரி செய்ய போகிறோம்ங்கிறத சொல்ல மாட்டாங்க என்று சொல்கிறது அல் ஜசீரா இன்றைக்கு தன்னுடைய செய்தி தொகுப்பில். அவர்கள் சொல்லும்போது தான் மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனவே என்னென்ன ஒப்பந்தம் இதில் வரப்போகுதுங்கிறத அவங்க சொல்கிறது தான் மொத்தமான செய்தின்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. அவங்க சொல்லாத செய்திகளும் இருக்கிறது. காரணம் என்ன, பாகிஸ்தான் மெயினான நின்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது, அதே நேரம் ஓமானும் சில பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது, அதே போன்று மாஸ்கோவும் சில பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதனால தான் பாகிஸ்தானுக்கு போய் பேசிட்டு அடுத்ததாக ஓமானுக்கு போறாங்க, ஒமான்ல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போறாங்க. அதனால தான் பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு ஒமானுக்கு போறாங்க, ஒமான்ல பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு ரஷ்யாவுக்கு போறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு பரபரப்பான சூழல் எப்பொழுதுமே மத்திய கிழக்கில் நிகழ்கிற நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஏன் முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது என்கிற ஒரு பாரிய ரகசியம்
தற்போது கசிந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும், ஈரானிடத்தில் 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. இதை வைத்து 9-10 அணு ஆயுதங்களை ஈரானால் தயாரிக்க முடியும். எனவேதான் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்க கிட்ட தந்துருங்க, நீங்க அதை வச்சுக்கிற கூடாதுன்னு அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருந்தா. இதை கேட்டுக்கிட்டு தான் 2025 ஜூன் மாதம் அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணினாங்க. அட்டாக் பண்ணி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அது அழிக்கப்பட்டதை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதை அழிக்கிறதுக்கு தான் திரும்ப யுத்தம் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த யுத்தத்திலையும் அவர்களால் அதை அழிக்க முடியவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. அதனால தான் பேச்சுவார்த்தையிலேயாவது அந்த யுரேனியத்தை எங்க கிட்ட தந்துருங்க, இல்லாட்டி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அதை கொடுத்துருங்க, நீங்க வச்சுக்கிற வேணாம், நீங்க யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, நீங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சிடக்கூடாது என்கிற விதமாக தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கு அமெரிக்கா. ஆனா இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஈரான் ஏன் விடாப்பிடியாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை அடைந்து விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு மறைமுக அணு ஆயுத நாடாக மாறிவிட்டதாக சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவாக இருக்கலாம், மிடில் ஈஸ்ட் ஐயாக இருக்கலாம், மிடில் ஈஸ்ட் மானிட்டராக இருக்கலாம், இப்படி பல ஊடகங்களும் இந்த செய்திகளை தொட்டு காட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரான் இடத்துல 60% செறிவூட்டப்பட்ட 460 கிலோகிராம் யுரேனியம் கையிருப்பில் இருக்கிறது. இதை குறுகிய காலத்துக்குள்ளாக அவர்கள் ஒரு அணு ஆயுதமாக மாற்றிவிட முடியும் என்கிற நிலையில இப்பொழுது ஈரான் அணு ஆயுத வாசலில் நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அணு ஆயுதத்தை இந்த ஆண்டுகள் தயாரிச்சிருவாங்க. எனவே இனிமேல் ஈரானை அணு ஆயுதம் தயாரிப்பதை விட்டும் யாரும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்கிற சூழல் தற்போது பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி, ஏன்னா ஜக்காத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். ஈரானுடைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அந்த நாட்டை இனிமேல் ஒரு சாதாரண ராணுவ சக்தியாக அமெரிக்காவால் பார்க்க முடியாது. ஏன் நார்த் கொரியா மேல அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்கன்னா, நார்த் கொரியாட்ட அணு ஆயுதம் இருக்கிறது. பாகிஸ்தான் மேல சண்டை பிடிச்சாலும் அப்படி நார்மலா 2 நாடும் போய்க்குது எதுக்குன்னு கேட்டா, பாகிஸ்தான்டையும் அணு ஆயுதம் இருக்குது, இந்தியாட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது பிரான்ஸாக இருக்கலாம், அதே போன்று பிரித்தானியாவாக இருக்கலாம். இவங்கள்ட்ட எல்லாம் 9 நாடுகள் கிட்டத்தட்ட அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10வதாக இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்றதும் இல்லை, இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதும் இல்லை. இப்பொழுது இந்த 10வது இடம் இஸ்ரேல் என்று வச்சுக்கிட்டீங்கன்னா 11வது இடமாக ஈரான் மாறி இருக்கிறது. எனவே ஈரானோடு இனிமேல் சண்டையிடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகி இருக்கிறதுனால இப்ப அமெரிக்கா தன்னுடைய கொள்கைகளையே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை இழுவரிக்கு
மிக முக்கியமான காரணம் என்று சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய அரசு ஈரான் பற்றிய தன்னுடைய கொள்கையை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இனிமேல் அணு ஆயுதம் தயாரிக்கவே மாட்டோம் என்று ஈரான் சொன்னாலும் அவங்க வாசலுக்கு வந்துட்டாங்க. கன்ஃபார்மா தயாரிச்சிருவாங்க. இனிமே ஈரானோட சண்டை பிடிச்சு அதை அழிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது. ஈரானுடைய அணுசக்தி திறனை இனி மறுக்க முடியாத ஒரு பேருண்மையாக அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. அதனால இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தைகளை தற்காப்பு அதே போன்று பேச்சுவார்த்தை முறைகள் மூலமாக ஒரு மிடில் நிலைக்கு ஈரானை கொண்டு வர்றதுக்கு தான் அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஈரான் இந்த நிழல் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால வளைகுடாவில் ஒரு நிழல் அணு ஆயுதம் கொண்ட பாரிய ஆயுத சக்தி கொண்ட ஒரு நாடாக தற்போது ஈரான் மாறி இருக்கிறது. இது வளைகுடா நாடுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் கிடையாது, ஈரான்ட்ட இருக்குதுங்கிறது. எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலையடியாக மாறிடுச்சு. சும்மா இருந்திருந்தா கூட அவங்க சும்மா இருந்திருப்பாங்க. யுத்தம் பண்ணுகிறோம் பேர் வழின்னு சொல்லி அவங்களை அணு ஆயுதத்தை தயாரிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனவே இனிமேல் ஈரானை அணு ஆயுதம் அற்ற நாடு என்கிற இடத்துல வச்சு பார்க்க முடியாது. அவர்கள் ஒரு நிழல் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள். நிழல் அணு ஆயுதம் என்னன்னா, அணு ஆயுதத்துல வாசலுக்கு வந்துட்டாங்க, அடுத்த அணு ஆயுதம் தான். எனவே அவங்க இனிமே அவங்க பின்வாங்க. அதனாலதான் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு இழப்பு வந்தாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிறாங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம மேல யுத்தம் பண்ணினாங்கிறதுக்காக விட்டுட்டு போவானா? அதை கையில் வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அந்த ஏற்பாடுகளை தற்போது ஈரான் உச்சமாக செய்து கொண்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 2025 அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தியது. பிறகு இந்த பிப்ரவரி மாதம் 28 தாக்குதல்களை ஆரம்பித்து 40 நாட்கள் யுத்தம் செய்தும் ஈரானுடைய அணுசக்தி வல்லமையை அவர்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது. ஈரான் தன்னுடைய தலைவர்கள் என்று பல பேரை இழந்தாலும் தொழில்நுட்ப வல்லமையை இழக்கவில்லை. தொழில்நுட்ப வல்லமையை பாதுகாத்து கொண்டது. அதே போன்று அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடாக மாறுவதற்குரிய வாசலுக்கு வந்துவிட்டது. அமெரிக்கா இனி ஈரானை அச்சுறுத்துவதை விட என்ன பண்ணலாம் என்று சொல்லி சொன்னா, மிடில் ஈஸ்ட் மானிட்டர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதற்கு பிறகு அணுசக்தி சமநிலையை பேணக்கூடிய ஒரு நாடாக ஈரானை வைத்துத்தான் அமெரிக்கா ஈரானை அணுக வேண்டி இருக்கிற நியூக்ளியர் பேலன்ஸான ஒரு நாடாக தற்போது ஈரானை அவர்கள் அணுக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத இக்கட்டு உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை முழுவதுமாக ஒரு பாரிய இழுபறியாக மாறி இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா என்னைக்கோ இது முடிஞ்சிருக்க வேண்டியது என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே எதை தடுக்கணும்னு யுத்தம் பண்ணாங்களோ அதை உண்டாக்கி விட்ட ஒரு வேலையை ட்ரம்ப் பண்ணி இருக்கிறாரு. ட்ரம்ப் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு செஞ்சதெல்லாமே தேவையில்லாத ஆணிகளை பிடிங்கினது தான். சும்மா இருந்த அரபு நாடுகளுக்கு அடி வாங்கி கொடுத்தது, சும்மா இருந்த ஈரானை உசுப்பேத்தி விட்டது, ஹொர்முஸை மூட வச்சது, அவங்களோட பலத்தை உலகத்துக்கு காட்டினது. அமெரிக்காக்காரன் தான் உலகத்தில் எல்லாமே உலகத்துக்கே பயம் காட்டிக்கிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் டம்மி பீஸ் ஈரானை வச்சு அமெரிக்காவை டம்மி ஆக்கினது. இந்த மாதிரி வேலைகளைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இந்த நியூக்ளியர் தொடர்பான மேலதிகமான செய்திகளையும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளோடு உங்களுக்கு இணைத்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும், லெபனான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களும் ஆக்கிரமிப்புகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.